ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்களோட எனர்ஜி, உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் ஏஞ்சல் உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பைல் செலெக்ஷன். நான் 2 பைல் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன், பைல் 1 பைல் 2. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைல் கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பைல் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக எந்த பிக்சரை பார்த்து உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கோ அந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், உங்கள் பர்சன்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக மெசேஜ் வேணும்னா எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் ரீடிங் எடுத்துக்கலாம். அண்ட் ஹீலிங் செஷன், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1, இப்போ உங்களோட எனர்ஜி உங்களுக்கு நான் சில சைன்ஸ் கொடுக்குறேன், ராசியும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது உங்களால் ரிலேட் பண்ண முடியுதுன்னா இந்த பைல் உங்களுக்கானது. ஐ மீன் இந்த வீடியோ பைல் 1. ஓகே, நீங்கள் வந்து இன்னும் உங்கள் பர்சனோட மெமரிஸில் இருக்கீங்க. இப்போ யாருக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, யாராக வேணாலும் இருக்கலாம், ஓகேவா, யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த பர்சனோட ஞாபகங்கள், நினைவுகள் உங்களை தூங்க விடாமல் பண்ணுது. உங்களால் அந்த பர்சனோட நினைவுகள்லேருந்து வெளியில் வர முடியல, உங்களால் பார்க்குற வியூவர்ஸ்னால. சரியா? அந்த ஞாபகங்கள் வந்து அதிகமாக வருது. நீங்கள் வெளியில் போன இடங்கள், நீங்கள் பேசினது, நீங்கள் 2 பேரும் பேசியிருப்பீங்களே அந்த கான்வர்சேஷன், ஃபோனில் பேசினது, நேரில் பார்த்து மீட் பண்ண அந்த இடங்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப ஞாபகம் வருது. அந்த ஞாபகங்கள் வந்து உங்களை வந்து தூங்க விடாம பண்ணுதுன்னு சொல்லலாம். அவ்வளோ வலி வேதனை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. உங்களால அவ்வளோ சீக்கிரம் இதுல இருந்து வெளியில வர முடியல. இமோஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. நீங்க இந்த மெமரிஸ்ல இருந்து வெளியில வர ட்ரை பண்றீங்க, பட் முடியல. ஆக்சுவலா நீங்க அழுகிறதுக்கும், நீங்க வேதனைப்படுறதுக்கும், இன்னும் இந்த பர்சனுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஞாபகங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷமா வந்து 2 பேரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒன்னா சேர்ந்து இருந்திருந்திருக்கீங்க. அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க. ஐ மீன், இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து நீங்க வந்து அகைன் அந்த மாதிரி ஒரு இந்த பிளேஸ்க்கு உங்க பர்சனோட போறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணும், உங்க வாழ்க்கையில அது மறுபடியும் நடந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஏக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஓகே, அது ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு இருக்கு. இந்த பர்சனோட நினைவுகள் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. உங்களோட திங்கிங் வந்து எப்படி இருக்குன்னா, அளவுக்கு அதிகமா இருக்கு. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னென்னமோ யோசிக்கிறீங்க, நெகட்டிவாவும் யோசிக்கிறீங்க, பாசிட்டிவாவும் யோசிக்கிறீங்க. உங்க பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாமா, ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமாங்கிற யோசனை இருக்கு. இல்ல இந்த பர்சனை விட்டு நம்ம போயிடலாம், இந்த உறவு வந்து நம்மளை ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கு, என்னால முடியல, போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க முடியாம, ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கீங்க. இதுல கடகம், விருச்சகம், மீனம் இருக்கு, கன்னி, மகரம், ரிஷபம் இருக்கு. நீங்க ஓகே, வேற என்ன சைன் காமிக்குது? பெட் வச்சிருக்கலாம், கேட், டாக் ஏதாவது. இன்னும் உங்களுக்கு உங்க பர்சன், உங்க நபர் வந்து உங்களுக்கு கொடுத்த காயத்துல இருந்து நீங்க வெளியில வரல. ஆனா இன்னும் ஒரு ஹோப் இருக்கு. இன்னும் அவங்க எவ்வளவுதான் காயம் கொடுத்து உங்களை விட்டு ஓடி இருந்தாலும், என்னதான் உங்களுக்கு வலி கொடுத்திருந்தாலும், இன்னும் அந்த பர்சன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நான் வலி அனுபவிச்சுக்கிறேன், நான் அதெல்லாம் மறந்துட்டு என்னோட பர்சன் வந்து என்கிட்ட வந்து ஒரு நியூ லைஃப் வாழ வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில தான் இருக்கீங்க. இந்த பர்சன் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத வந்து, அதாவது அவங்க எவ்வளவு ஏமாத்தினாலும், எவ்வளவு வலி கொடுத்தாலும், நிறைய காயங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை மறந்துட்டு நம்ம சேர்ந்து வாழலாம், வா நம்ம பேசலாம், இதுக்கு ஒரு முடிவு என்னன்னு பார்க்கலாம், இதே மாதிரி போயிட்டே இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் நீங்க இருக்கீங்க. இதுல வந்து நீங்க மரம்லாம் வளர்த்துறீங்க, இல்ல பிளான்ட்ஸ், செடிகள், கார்டன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு சைனா இருக்கும். நீங்க வந்து ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணுது, உங்க எனர்ஜி இல்ல, பட் நீங்க அனுபவிக்கிற வலி வேதனையில உங்க பர்சனுக்கு புரியுது. சரிங்களா? பெரிய வலி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்க உங்களே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு அது புரியுது. சரி, இதுல இன்னும் என்னன்னு சொல்லணும்னா, மிதுனம் இருக்கு, கும்பம் இருக்கு அண்ட் துலாம் இருக்கு. நீங்க இன்னும் 2 எனர்ஜி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகே. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு சைன் வந்து உங்களுக்கு ரிலேட் ஆகுதான்னு பாருங்க. எல்லாமே இருக்கணுன்ட்டு இல்ல. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம். இல்ல நீங்க அந்த பெர்சனோட ஃபேமிலினால இந்த கஷ்டத்த வந்து அனுபவிச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்குள்ள பிரேக்கப், பிரிவு, உங்களுக்குள்ள கல்யாணம் நடக்காது, எதிர்காலம் நடக்காது அப்படின்னா, ஒண்ணு நீங்க ஃபேமிலியோட இருக்கலாம். எனக்கு மெயினா உங்க ஃபேமிலி நீங்க வந்து ஃபேமிலியோட இருக்கிற மாரி தெரியுது. இல்ல இன்னும் சில பேருக்கு வந்து உங்க பெர்சன் வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து சந்தோஷமா அவங்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த இதனால தான் உங்களுக்கு சண்டை வந்திருக்கு. அதனால தான் காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் உங்களுக்கு பிரிவு கூட வந்திருந்திருக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு பாருங்க. இதுல இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. உங்க பெர்சன், உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். நீங்க சேர்ந்து படிச்சிருந்திருப்பீங்க, சேர்ந்து வேலை பார்த்திருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு பெர்சனா இருப்பாங்க. சரி, இன்னும் ஒரு கார்டு மட்டும் நம்ம எடுக்கலாம். உங்களோட எனர்ஜி. உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கு. நீங்க பிசினஸும் பண்றீங்க. நீங்க வீட்ல வந்து இல்ல. அதாவது வேலைக்கு போகாமயோ, பிசினஸ் பண்ணாமயோ இல்ல. பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு வந்து சில பேர் எப்படி இருக்கீங்க? ஏதாவது வேலையில இருக்கிற மாரி தான் தெரியுது. சரியா? இன்னும் சில பேர் எப்படி இருக்கீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஏதாவது மெசேஜ் கால் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையில இருக்கீங்க. ஏன்னா, உங்களால உங்க எமோஷன்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது இனிஷியேட் பண்ணலாமா? இந்த ரிலேஷன்ஷிப்ப அடுத்ததுக்கு கொண்டு போறதுக்கு என் பெர்சன் எதுவும் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த விதமான ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எடுக்கலாமா அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. பாட்டம் டெக். ஸோ ஆனா என்ன ஒரு பயம் உங்களுக்கு அதோட என்ன பயம் இருக்குன்னா, நான் போனா என் பெர்சன் வந்து என்னைய சேர்த்துக்குவாங்களா? இல்ல என்னைய வந்து நிராகரிப்பாங்களா? இனி அந்த பழைய லவ் எனக்கு கிடைக்குமா? பழைய மாரி நாங்க 2 பேரும் வந்து அந்த ஒரு புரிதல் இருக்குமா? அப்படிங்கிற மாரி தான் வந்து அந்த ஒரு கல்யாண வாழ்க்கை வந்து எனக்கு குடுப்பாங்களா? எதிர்காலத்துல வந்து என் கூட வந்து சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்களா? கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்களா? அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. என்னதான் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப நோக்கி போகணும்னு நெனச்சாலும், இந்த சந்தேகங்கள் வந்து அந்த ஸ்டெப் எடுக்க விடாம உங்கள வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் வருது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு உங்களோட எனர்ஜீஸ் அதிகமா இருக்கிற எனர்ஜீஸ். இது உங்களுக்கு நீங்க கடல் சார்ந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, அண்ட் ஸ்னோ பனி இருக்கும் இல்லையா? ஸ்னோ. அது சார்ந்த இடத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கனாலும், கடல் சார்ந்த இடத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த மாரி இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு இந்த பைல் வந்து ரெசனேட் ஆகும். கார்டன், பூக்கள் அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெட் கலர் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ரெட், கிரீன், பச்சை, சிவப்பு இந்த 2 காம்பினேஷன்ல நீங்க ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும், ப்ளூ கலர் ட்ரெஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி ப்ளூ வந்து இம்பார்ட்டன்ட். பிடிச்ச கலரா கூட உங்களுக்கு இருக்கலாம். அதனால உங்களுக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களால ஒர்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாம ஒரு நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்திலயும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். கம்ப்ளீட்டா உங்க பெர்சனோட ஞாபகங்கள் வந்து உங்களை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அதை தாண்டி உங்களால வேற எதையுமே யோசிக்க முடியலங்கிறவங்கலாம் பைல் 1 பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்க பெர்சனோட எனர்ஜி என்னன்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, பைல் 1 உங்க பெர்சனோட எனர்ஜி. உங்க பெர்சனை நினைச்சுக்கோங்க. கார்ட் ஷஃபிள் பண்றேன். காமா உங்க பெர்சனோட நேமை ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நெகட்டிவா இருக்கீங்க. ஓவர் திங்க் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நெகட்டிவ். எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு உங்ககிட்ட. பெர்சனுக்காக வெயிட்டிங் எனர்ஜி ஹெவியா இருக்கு. உங்க பெர்சனோட எனர்ஜி என்ன? அவங்க என்ன நினைக்கிறாங்க? உண்மையான லவ் இருக்கா? இப்போ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவல் போகணும், ஒரு பேச்சுவார்த்தையில ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்க பெர்சனோட கண்ட்ரோல்ல கம்ப்ளீட்டா இருக்கிற மாரி இருக்கு. சரியா? அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க இனிஷியேட் பண்ணி இத நல்லபடியா கொண்டு போறது உங்களோட பெர்சனோட கையில இருக்கே தவிர, உங்க கையில இருக்கிற மாரி தெரியல. சாவி அவங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? ஓகே. அண்ட் ஒரு மாயையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில இப்ப என்ன நடக்குது? என்ன போயிட்டு இருக்கு? என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு எதுவுமே தெரியாம இருக்காங்க. எது நல்லது? கெட்டது? நான் போற வாழ்க்கை வந்து சரியா? நான் சூஸ் பண்ண பெர்சன் கரெக்ட்டா? அப்படிங்கிற மாரிதான ஒரு இது இருக்காங்க. உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும் இல்ல பிரச்சனை வந்ததுன்னா, ஒருத்தவங்களுக்கு மேலேயே வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனைக்கு வந்து ஒருத்தவங்க மெயினான காரணமா இருப்பாங்க. இல்ல ஒருத்தவங்களுக்கு மேல ஒரு 2 பேர், 3 பேர், 4, 5 பேர் கூட இருக்கலாம். ஸோ நெறைய பேரோட இன்வால்வ்மென்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆனதுக்கான
ஒரு இதா இருக்கு. அண்ட் உங்க பர்சன சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும், அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒண்ணு, இன்னொன்னு. இந்த 2 தான் வந்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வேணும், அவங்களும் வேணும் அப்படிங்கிற மாரி தான். அந்த மனக்குழப்பங்கள்ல இருந்து வந்து அவங்கனால வெளியில வர முடியல. அவங்கனால ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ம் என்னால ஒருத்தர விட்டு இன்னொருத்தர்ட்ட போக முடியாது. ஒருத்தவங்கள விட்டு இன்னொருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் தர முடியாது. எனக்கு 2 பேருமே வேணும். அப்படிங்கிற மாரி எனர்ஜில இருக்காங்க. ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? உங்கள தாண்டி இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து கண்டிப்பா இருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். அம்மா, அப்பாவா கூட இருக்கலாம். ஸோ அவங்களே வந்து இழுத்து புடிச்சு வச்சுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஆ பட் உங்க மேல ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அவங்க 2 எல்லாருமே ரொமான்டிக் பார்ட்னரா கூட இருக்கலாம். ஹஸ்பண்ட் ஒரு வைஃப் ஒரு எக்ஸ் லவ்வர் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா, என்னதான் அவங்க 2 பேரையுமே வந்து வேணும்னு நெனச்சாலும், அவங்க ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகமா உங்க மேல இருக்கு. அண்ட் நீங்க தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான வைப் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பெர்சன் கிடையாது. பட் அந்த பெர்சன் மேலேயும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அந்த பெர்சனையும் அவங்களால விட்டுட்டு வர முடியல. ஒரு அன்பு இருக்கு, லவ் இருக்கு. அவங்களும் வேணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. அந்த இதனால தான் வந்து அவங்க வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து ரெடியா இல்ல. சரிங்களா? பயங்கர குழப்பத்துல தான் இருக்காங்க. அவங்க மைண்ட் வந்து சுத்தமா வேலை செய்யாம, நெறைய யோசிக்கிறாங்க. நெறைய யோசிக்கிறாங்க. இதுக்கு என்னதான் முடிவு? அவங்க கிட்ட ஒரு சொல்யூஷனே இல்லாத மாரி இருக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த ரிலேஷன்ஷிப்ப அடுத்து எடுத்துட்டு போறது அவங்க கையில தான் இருக்கு. ஏன்னா, அவங்க தான் வந்து இப்ப யாரு முக்கியம்னு முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. பட் அது வந்து இன்னும் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. உங்க பெர்சன் வந்து சிம்மம், மேஷம், தனுசு இதெல்லாம் இருக்கலாம். கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், கும்பம், துலாம். ஓகே. வேற என்ன நினைக்கிறாங்க? ரெண்டு பேருமே வந்து ஞாபகங்கள்ல தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சரிங்களா? இப்ப பிரேக்கப் ஆகியிருக்கு. நோ கான்டாக்ட்ல இருந்தாலும், கான்டாக்ட்ல இருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாரியான கார்டு வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க பாஸ்ட்ல வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்ததுல வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கீங்க. பேசி இருந்திருக்கீங்க, மெசேஜ் பண்ணியிருந்திருக்கீங்க, விடிய கால் பண்றது, தூங்காம மெசேஜ் பண்றது, தூங்காம கால் பண்றது, நெறைய இடங்களுக்கு நீங்க போனது, நீங்க வந்து பேசின அந்த வார்த்தைகள், அந்த சந்தோஷத்துல வந்து அவங்க வந்து நாட்கள் வந்து ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மெமரீஸ் அவங்களுக்கும் அதிகமா இருக்கு. அப்ப எனக்கு பைல் 1 பார்க்கும்போது நீங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்து இப்ப பிரேக்கப் ஆனனால தான், உங்கனாலயும் சரி, உங்க பெர்சனாலயும் சரி 2 பேருமே விட முடியாம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கீங்க. உங்க பெர்சனும் அப்படிதான். என்னதான் அவங்க லைஃப்ல இன்னொருத்தவங்க இருந்தாலும், அவங்கனால உங்கள வந்து உங்க ஞாபகங்கள்ல வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து, அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. கெமிஸ்ட்ரி நெறையா இருந்திருக்கு. அட்ராக்ஷன், அந்த சோல் கனெக்ஷன் எல்லாமே இருந்திருக்கு. நீங்க 2 எமோஷனலா சொல்லணும்னா 2 பேருமே ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகியிருந்திருக்கீங்க. ரொம்ப இன்டென்ஸா கனெக்ட் ஆகியிருந்திருக்கீங்க. அவங்களும் அந்த லவ்வ ஃபீல் பண்ணியிருக்காங்க அதிக லெவல்ல. நீங்களும் அந்த லவ்வ வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதிகமா. இதுல இன்னொரு விஷயம் வந்து இப்ப தேர்ட் பார்ட்டிலாம் இல்லைங்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, அதுல ஒரு எனர்ஜி எனக்கு தெரியிறது என்னன்னா, உங்களை விட்டுட்டு அவங்கனால போக முடியாம இருக்கு இல்லையா? அது வந்து அவங்க மனசோட அவங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டிலாம் இல்ல, வேற யாருனாலயும் பிரிவு இல்ல. நாங்களே தான் காரணம் அப்படிங்கிற மாரியான சில எனர்ஜிஸ் சில வியூவர்ஸ் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அவங்கள மாரி இருக்கிறவங்களுக்கு, உங்க பெர்சன் என்ன மாரி இருக்காங்கன்னா, அவங்க நார்மலா ஒரு வாழ்க்கையில வந்து போகணும்னு நெனச்சாலும், நார்மலா எல்லார் கூடயும் அதாவது என்னைய வந்து எதுவுமே பண்ண முடியாது. நான் ரொம்ப லாஜிக் தான். நான் இந்த லவ்க்காக நான் அழுகுறது, ஏங்குறது இதெல்லாம் என்கிட்ட ஆகாது. அப்படின்னு அவங்க என்னதான் லாஜிக்கா பேசினாலும், அவங்களுக்கு வந்து தூங்கும்போதோ சரி, இல்ல திடீர்னு உங்க நினைவுகள் வர்றது, அது பெரிய மனப்போராட்டமா இருக்கு. இது என்ன புதுசா இருக்கு? ஏன் எனக்கு இப்படிலாம் பண்ணுது? நான் இந்த மாரி கிடையாதே. ஏன் இந்த பெர்சன் அதாவது நீங்க பார்க்குற வியூவர்ஸ் உங்கள அவங்க நினைக்கிறது, ஏன் நீங்க வந்து அவங்கள இந்த அளவுக்கு ஏன்னா இந்த பெர்சன் வந்து இவங்கள மறக்க முடியாம, இதையே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்னதான் பண்றது? அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய கேம் மாதிரி தெரியுது. கஷ்டமான கேம் மாரி தான் தெரியுது. ஏன்னா இந்த செஸ் வந்திருக்கனால இதுக்கு நெறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. நெறைய பிளான் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போக வேண்டியது இருக்குங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவ்ளோ ஈஸியா இந்த ரிலேஷன்ஷிப்ப ஸ்மூத்தா புடிச்ச மாரி கொண்டு போக முடியாது. நெறைய நான் வந்து ஸ்டெப்பா தான் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பத்திரமா பார்த்து எடுத்து வச்சா மட்டும் தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஜெயிக்க முடியும்.
பைல் ஒன் இன்னொரு மெயினான விஷயம், உங்க பர்சன் உங்களே கவனிச்சுட்டே தான் இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே கவனிச்சுக்கிறது இல்ல, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அப்பயும் அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தது, இப்பயும் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவங்க வந்து உங்க மேல இருந்த அந்த அட்ராக்ஷன் வந்து இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி வந்து அந்த பேஷன் வந்து அதிகமா தான் இருந்துகிட்டு இருக்கு. லவ்லாம் இல்லாம இல்ல, லவ் அதிகமா இருக்கு. லவ்வை தாண்டி மெச்சூர்டான லவ்வா இருக்கு. அதனாலதான் அவங்க உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் வேற வழியே இல்லைனாலும் இன்னும் உங்களை ஞாபகத்துல வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப மெச்சூர்டா தான அவங்க லவ் வந்து ரொம்ப மெச்சூர்டா தான் இருக்கு. பட் அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு நான் வந்து என் பர்சனோட நினைவுகள்ல வந்து நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலதான் போயிட்டு இருக்கு. இப்ப உங்க 2 பேருக்குமே பயில்வான்னு சொல்லணும்னா 2 பேருமே வந்து இந்த மெமரிஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சிம்பிள். நடந்து அதுதான் உங்களுக்கு இப்ப சந்தோஷத்தையும் கொடுக்குது, வலியும் அதான் கொடுக்குது. 2மே இருக்கு உங்களுக்கு இதனால. நீங்க வந்து அந்த அந்த பர்சனை விட்டு வேற யாருக்கிட்டயாவது போய் கனெக்ட் ஆகிருவீங்களோ அப்படிங்கிற பயமும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களுக்கு அந்த பயம் இருக்கு. ஓகே, பைல்வான் வந்து 2 பேர் இதான் நான் சொன்னேன். அதான் அகைன் வந்திருக்கு. சோல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? நீங்க எனர்ஜி வைஸ் பேசிட்டு தான் இருக்கீங்க. நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ட்வின் ஃப்ளேம். ஸோ எனர்ஜி வைஸ் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு அதுதான். அப்படிதான் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க 2 பேருமே கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த பிரிவுல கூட 2 பேருமே என்ன நடக்குதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பெயின் வந்து அதிகமா இருக்கு. எக்ஸ்ட்ரீமா யோசிக்கிறீங்க. 2 பேரோட சோலுமே வந்து ஒரு செயின்ல கட்டி போட்ட மாதிரி இருக்கு. நீங்களே நினைச்சு சரி வெளியில போலாம் நினைச்சாலும் யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து இதை விட்டு வெளியில போக விட மாட்டேங்குது. ட்ரீம்ல அவங்க ஞாபகத்தை கொண்டு வரலாம், இல்ல அவங்களை பத்தின ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு காமிச்சு அகைன் அண்ட் அகைன் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வருது. இதனால நீங்க அழுக கூட செய்யலாம், உங்க பர்சனும் அழுகலாம். ஏன்னா உங்க பர்சனே சரி இதுல இருந்து நம்ம போயிடலாம் நினைச்சாலும் யூனிவர்ஸ் விட மாட்டேங்குது. அது மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? 2 பேருமே அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி இருக்கீங்க. 2 பேருக்குமே ஆசை வந்து கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு. பட் அது நடக்காம போயிட்டு இருக்குங்கிறது நல்லா தெரியுது. இதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்களும் ஆகட்டும் உங்க பர்சனும் ஆகட்டும் நிறைய நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் இது வந்து அடுத்த இதுக்கு வந்து கொண்டு போக முடியுங்கிற நிலைமையில இருக்கீங்க. ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொல்லலாம்னா உங்க பர்சன் வந்து இமோஷனலா டிட்டாச் ஆக ட்ரை பண்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆக முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னதுதான். அவங்க வந்து தெரியுது அவங்களால அந்த எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. நீங்களும் வந்து இது எப்படி கொண்டு போகணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. ஸோ இதை விட்டு மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. அவங்கனால சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ற நிலைமையில அவங்க கிடையாது. கோபம் வருது. பட் என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? ஓகே, இதுல நிறைய பேர் வந்து இல்ல உங்க பர்சனும் நீங்களும் வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கலாம், வேற சிட்டில இருக்கலாம், இல்ல நிறைய பேர் வீடு மாறி போயிருந்திருக்கலாம், ஒரு புது பிளேஸ்க்கு போயிருக்கலாம், ஜாப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கலாம், இல்ல பிசினஸ்க்காக வெளிநாடு போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரி சம்திங் இங்க காமிக்குது. இல்ல உங்க பர்சன் வெளிநாட்டுல இருக்கலாம். இதுல நிறைய பேர் வந்து அப்ராட்ல இருந்து பாக்குறவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறையா. இதுல இன்னொன்னு என்னன்னா உங்க பர்சன் சரி பிசிக்கலா இப்ப டிஸ்டன்ஸ் வந்துருச்சு, பிரிஞ்சுட்டோம், நான் எமோஷனலாவும் டிஸ்டன்ட் ஆகணும், எனக்கு ஒரு வழி கிடையாது, நான் எமோஷனலா ரொம்ப வந்து அடிக்ட் ஆகி இருக்கிறதுனாலதான் நான் இவ்வளவு வழி அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது ட்வின் ஃப்ளேம். நிறைய பேர் ட்வின் ஃப்ளேம். ஓகேங்களா? அங்க மூவ் ஆன் ஆக முயற்சி பண்றாங்க. பட் பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ரீடிங் பைல் 1. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம். நான் 3 கார்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கார்டு 1, 2, 3 நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணிட்டு யூனிவர்ஸ்ட்ட ஏஞ்சல்கிட்ட ப்ரே பண்ணிட்டு காமா ஏதாவது ஒரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், சரிங்களா, அந்த கேள்வி வந்து கேளுங்க. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம வந்து யூனிவர்ஸ் வந்து என்ன உங்களுக்கு பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணுங்க. நான் டேர்ன் பண்ண போறேன் கார்டை. ஸோ பாஸ் பண்ணிட்டு நீங்க உங்க கொஸ்டினை கேட்கலாம். ஓகே, இப்போ நான் கார்டு வந்து டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர், செகண்ட், தேர்ட் கார்டு சூஸ் பண்ணவங்க, வெயிட், நோ, எஸ். ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் ஏஞ்சல்கிட்ட இருந்து இப்ப கரண்ட்ல இதுதான் வந்து சுச்சுவேஷன், இதுதான் ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஸோ இது வெயிட். ஓகேவா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்கு இப்போதைக்கு வந்து நோன் தான் ஆன்சர் வந்திருக்கு. இது பெர்மனன்ட் கிடையாது. ஸோ நோன் வந்திருக்கு.
ஸோ எஸ்ன்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ பைல் 1 இதுதான் உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங், ஹீலிங் கிளாஸ் அண்ட் டாரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. பைல் 2 இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் எனர்ஜி நம்ம பார்த்துடலாம். இதில் ஏதாவது ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து உங்களுக்கு சைன்லாம் நான் கொடுக்குறேன், சில சைன்ஸ் ராசி என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களோட, சரியா? உங்களுக்கு ரிலேட் ஆனது ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்கானது. பைல் 2. பைல் 2 உங்களோட எனர்ஜி வந்து 2 பேருமே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஒன்று நீங்கள் ரொம்ப நாளாக சிங்கிளாக இருக்கலாம், சரியா? உங்களோட ஒரு சைன் நான் சொல்லணும்னா, ஒன்று உங்கள் பர்சன் சிங்கிளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சிங்கிளாக இருப்பீங்க ரொம்ப நாளாக. எஸ்பெஷலி எனக்கு நீங்கள் தான் சிங்கிள் மாதிரி தெரியுது. என்னதான் இது உங்களோட கரண்ட் எனர்ஜி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப விரக்தியில் இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஏஜ் அதிகமாயிட்டு இருக்கும். இந்த ஏஜ்ல கூட இன்னும் வந்து ஒருத்தர் நமக்கான துணை இல்லையே அப்படிங்கிற ஒரு விரக்தி வந்து அதிகமா இருக்கு. அதனாலேயே நீங்க மறுபடியும் போய் அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைச்சிட்டு நீங்களா போய் ஒரு டாக்ஸிக் பர்சனை உள்ள இழுத்துட்டு வர்றது, மாட்டிட்டு முழிக்கிறது, அழுகிறது, என்னன்னே தெரியாம குழப்பத்துல இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பர்சனா இருப்பீங்க. சரி, ஏதாவது ஒரு சைன் உங்களோட ரெசனேட் ஆகுதான்னு பாருங்க. இன்னும் சில பேர் எனர்ஜி நம்ம சொல்லணும். ஸோ இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருப்பீங்க சிலர். ஸோ தனிமையில பல வருஷங்களா, பல நாட்களா தனிமையில எந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லாத ஒருத்தவங்களா இருப்பீங்க. இன்னொன்று சொன்னா 369 மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பெசிஃபிக்கா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இன்னொன்று வந்து லவ்ங்கிற பேர்ல வந்து உங்ககிட்ட வந்து மேனிப்புலேட் பண்ணி உங்களை வந்து இமோஷனலா உங்களை அட்டாக் பண்றது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நீ இல்லாம இருக்க முடியாது, என் ஃபேமிலி லைஃப், என் வாழ்க்கையில வந்து நான் சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற மாதிரி சில ஒரு ரொம்ப பரிதாபத்தை வந்து உங்ககிட்ட வாங்கிக்கணுங்கிறதுக்காக நீங்க இறக்கப்படணும். மேபி நீங்க நல்லா இறக்க குணம் படுறவங்களா இருப்பீங்க. ஸோ உங்க இறக்க குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்ககிட்ட அந்த லவ் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாண்டவங்களா இருப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப பெரிய ஏமாற்றம் வழி அனுபவிச்சிருப்பீங்க. நாள் ஆக ஆக அவங்க மைண்ட் கேம் விளையாடி இருக்காங்க, உங்களை ஏமாத்தி இருக்காங்க, லவ் அப்படிங்கிற பேர்ல உள்ள நுழைஞ்சிருக்காங்க, நிறைய பிளான் பண்ணி உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த தனிமை வந்து இன்னும் அதிகமான ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து நீங்க எப்படி ஆயிட்டீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா யோசிக்கிறீங்க. பெரிய பெரிய பாடம் அடி நீங்க வாங்கினால வாழ்க்கையில ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப தெளிவா, ரொம்ப கவனமா இருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் இன்னும் பார்த்து எடுத்து வைக்கணும். அப்படி சில பேர் இருந்தாலும் சம்டைம்ஸ் உங்க இறக குணம் வந்து என்ன ஆயிருதுன்னா மறுபடியும் இந்த பழைய பேட்டர்னுக்குள்ளே இழுத்துட்டு போக பார்க்குது. மறுபடியும் உங்க பர்சன் லைட்டா வந்தாலும் சரி அவங்க கிட்ட அன்பை காமிக்கிறது, நீங்க கொஞ்சம் ஸ்டபர்ன் பிடிவாதமா இருக்கிறதுக்கு ரெடியா இல்லை, கொஞ்சம் அவங்க லவ் அப்படின்ட்டு வந்தாலே நீங்க ஓகே அப்படின்னு இறங்கி போறது, எவ்வளவு வழி கொடுத்திருந்தாலும். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி. இன்னும் சில பேர் வந்து எனக்கு இந்த லைஃப் வந்து பிடிக்கல, எனக்கு இந்த பர்சன்ட்ட வந்து எனக்கான வாழ்க்கை வந்து கிடைக்காது, எனக்கு மதிப்பு கிடையாது, எனக்குரிய மரியாதை தர்றதில்லை, அதனால நான் ஏன் வழியே பார்த்துட்டு போறேன்னு இந்த பர்சன்ட்ட இருந்து மூவ் ஆன் ஆகி போயிருப்பீங்க. வேற ஸ்டேட்டுக்கு போயிருந்திருக்கலாம், இல்லை இந்த பர்சனுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா நீங்க வீடு மாறி போயிருந்திருக்கலாம், வேற வீடு. இன்னும் சிலர் வந்து அந்த மாதிரிதான் தெரியுது, சரிங்களா? ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்காக நான் போறேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிம்மதி தரலைன்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாம நீங்க மூவ் ஆன் ஆகி போயிட்டீங்க சைலண்டா. ஒரு பெரிய சைலன்ஸுக்கு அப்புறம் உங்க அமைதி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க கிளம்பிட்டீங்க. உங்க மௌனம் வந்து அவங்களை வந்து ரொம்ப வந்து பாடப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு நீங்க உங்க வாழ்க்கையை நோக்கி தனியா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு ஒரு நம்பிக்கையில போயிட்டே இருக்கீங்க. இன்னும் சில பேர் சொல்லணும்னா இன்னும் சிலருக்கு வந்து இந்த இம்மெச்சூரிட்டி வந்து இருக்குங்க. அதாவது பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இன்னும் நீங்க மெச்சூர்டா வந்து யோசிக்கிறதுக்கு வந்து மறுக்கிறீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய சைன் கொடுக்குது. கூடவே இருந்து ஒரு அப்பா அம்மா இருந்து எப்படி சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீ என்னோட சைல்டு, உனக்கு நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உங்க கனவுல வந்து சொல்லலாம், இல்லை உள்ளுணர்வு மூலமா சொல்லலாம், இல்லை யாராவது தெரியாத பர்சன் மூலமா உங்களுக்கு சொல்லலாம், இல்லை படத்துலயோ பாட்டுலயோ அந்த டைலாக்
அந்த லிரிக்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுது. ஆனா நீங்க இன்னுமே வந்து ஒரு இந்த பர்சன் மேல இன்னும் அந்த பேஷன் வந்து உங்களுக்கு குறையவே இல்லை. இன்னும் அதே ஆர்வம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு. இதுல வெரி லெஸ் எனர்ஜி தான் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப கம்மியான வியூவர்ஸ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மூவ் ஆன் ஆகி போயிருக்கீங்க உங்க வழியை தேடி. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க பெரிய விஷயம், கிரேட். பட் நிறைய பேர், இன்னும் சில பேர் சொன்னா இன்னும் வழியிலேயே அதுலயே ஸ்டக் ஆகி இருக்கீங்க. இந்த வழி கொடுத்துல இருந்து தாண்டி உங்களால போக முடியல, மூவ் ஆன் ஆக முடியல. இந்த பர்சன்ட்டையும் போக முடியல, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வேற ஒரு நியூ லைஃபோ இல்ல தனியா வாழ்றதுக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ நான் நாட்கள் வந்து போயிட்டே இருக்குங்கிற கவலை அதிகமா இருக்கு. இன்னும் உங்களுக்கு அந்த பேஷன் வந்து அதிகமாவே இருக்கு. இதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, சில பேர் வந்து மெசேஜ் அனுப்பி இருந்திருப்பீங்க, கால் ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க. பட் உங்க பர்சன்ட்ட இருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்திருக்காது. அதனாலேயே உங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாம இருக்கிறது, நிறைய யோசிக்கிறது, என்ன ஆச்சு என் பர்சன் இப்படி முதல்ல இல்லையே, இப்ப என்ன ஆச்சு, இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், என்னதான் ஏன் இந்த படுத்துது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவோம் இல்லையா? நடக்காத விஷயங்களை கூட நம்ம திங்க் பண்ணுவோம். நம்ம ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டோம், ரொம்ப கவலை வலிலாம் இருந்ததுன்னா. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து சிலர் போன மாதிரி இருக்கு. இனி வந்து இன்னும் ஒரு மெயினான எனர்ஜி நான் சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த பர்சனை தாண்டி வேற நியூ ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கலாம் அல்லது இருக்கலாம். சரியா? இல்ல நீங்க அதை தேடுற நிலைமையில இருக்கலாம். ஒண்ணு உங்களுக்கு ஒரு லவ் ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கலாம், இல்ல மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் வரலாம், இல்ல வர்ற மாதிரியான இது இருக்கு, சான்ஸ் இருக்கு. உங்களோட எனர்ஜி எல்லாம் வந்து சைன்லாம் சொன்னா எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு மீன்ஸ் கடகம், விருச்சிகம், மீனம் நீங்களா இருப்பீங்க. அப்புறம் சிம்மம் இருக்கு, மேஷம், தனுசு இருக்கு, மிதுனம், கும்பம், துலாம் இருக்கு. சரிங்களா? இதெல்லாமே இருக்கு. அதே மாதிரி 369 மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பாருங்க. ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து உங்களுக்கான எனர்ஜி. ஓவரால் நான் எனர்ஜி சொல்லிட்டேன். இன்னும் எனர்ஜி ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லணும்னா, ரீசெண்டா வந்து கடல் சார்ந்த கோயில்களுக்கு வந்து நீங்க போயிருக்கீங்களான்னு பாருங்க. இல்ல கோயிலுக்கே நீங்க விசிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. கோயில்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே போறதுதான். ஸோ அதை நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவேன். கடல் சார்ந்த கோயில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். இல்ல பீச், கடல் சார்ந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கலாம். இல்ல பார்க்ல வந்து நீங்க போயிருந்திருக்கலாம். இதுல நிறைய பேர் வந்து பார்க்ல வந்து நாய் வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறவங்களா இருப்பீங்க, இல்ல வெளியில வாக்கிங் கூட்டிட்டு போறவங்களா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இதெல்லாம் தான் இருக்கு. சரியா? இன்னும் சில பேர் வந்து உங்க பர்சனுக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கீங்க. சரியா? அந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஏதாவது நடந்துருச்சு, என் பர்சன் இப்படி இல்லை, பிளாக் மேஜிக் ஏதாவது நடந்துருச்சா அப்படி எல்லாமே ஓவர் திங்கிங் இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்களான்னு பாருங்க. ஸோ பைல் 2 வியூவர்ஸ், இதுதான் உங்களுக்கான கரண்ட் எனர்ஜி. இப்போ உங்க பர்சனோட எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். பைல் 2 உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி. உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க. பைல் 2 வியூவர்ஸ், உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன, இப்போ என்ன நினைக்கிறாங்க. ஓகே, லவ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களும் உங்களை மிஸ் பண்றாங்க. 2 பேரும் வந்து இந்த ஜென்மத்துல வந்து நீங்க 2 பேரும் மீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது எழுதியிருக்கு. ஸோ மீட் பண்ணியிருக்கீங்க. என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கோ அது எல்லாமே வந்து நடக்கணும்ட்டு இருக்கு. அதான் நடந்துகிட்டு இருக்கு. லவ் வந்து உங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் புரட்டி போட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் பர்சன் உங்க பர்சனோட வாழ்க்கையிலையும் வந்து உங்களோட லவ் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். உங்க வாழ்க்கையிலையும் வந்து உங்க பர்சனோட லவ் வந்து ஒரு பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். 2 பேருமே என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இவங்க தான் என்னோட பர்சன், இவங்க தான் எனக்காக படைக்கப்பட்டவங்க, இவங்களை தாண்டி என்னால வேற யாரையும் யோசிக்க முடியல. கம்ப்ளீட் லவ் வந்து நீங்க உங்க பர்சனுக்கு கொடுத்துருந்துருப்பீங்க. சரியா? அது உங்க பர்சன் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த எல்லா லவ்வையும் வந்து கையில பிடிச்சிட்டு தான் இருக்காங்களே தவிர இன்னும் உங்களே விடலை. இன்னும் உங்களோட யோசனையில தான் இருக்காங்க. உங்களோட 2 சோலுமே வந்து எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகியிருக்குன்னா இந்த மாதிரிதான். சரியா? 2மே வந்து நல்லாவே கனெக்ட் ஆகியிருக்கு. 2ம் ரொம்ப எப்பயுமே உங்க 2 பேரோட சோல் வந்து ரொம்ப கனெக்ட்லயே தான் இருக்கும்.
ஓகேயா, ஆல்வேஸ் கனெக்டட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இதில் மெயினாக உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக அதிகமான எனர்ஜி வந்து கடகம், விருச்சகம், மீனம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ரொம்ப எமோஷன்ஸ் அதிகம் உள்ள பர்சன், நல்ல லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ரொம்ப அன்பு காமிப்பாங்க, உங்கள்கிட்ட ரொம்ப பொலைட்டாக பேசுறது, அன்பாக பேசுறது, அது எல்லாமே இருக்கும். ஓகே, சடனாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பாங்க, பட் பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. நிறையா லவ் காமிச்சிருக்காங்க, நிறைய உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. இந்த பர்சன் கூட உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கு. சடனாக வந்திருந்திருப்பாங்க. அவங்க ஒரு சந்தோஷம், அவங்க செல்ஃபிஷ்ன்னு கூட சொல்லலாம். செல்ஃபிஷ்ங்கிறத தாண்டி அவங்க சந்தோஷத்துக்காக உங்களை தேடி வந்தாங்கன்னு சொல்லலாம். பட் உங்களுக்கும் அதே சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே, பைல்டோட கரண்ட் எனர்ஜி. அவங்க இப்போ வந்து அந்த அந்த பாண்டிங்கை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பாண்டிங் உங்களுக்கு 9 வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். 999 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். 9ல் வந்து நீங்கள் உங்கள் பர்த்டே டேட், ஒரு பர்சனோட பர்த்டே டேட், இல்லை ஏதாவது நீங்கள் மீட் பண்ண டேட், இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள் அந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இதில் வந்து வாண்ட் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த அட்ராக்ஷன் இன்னும் கொஞ்சம் கூட குறையல. நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலும் இப்போ அவங்க கொஞ்சம் அந்த பாண்டிங்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக இருந்திருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறையா இருக்குது, சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது, உங்ககிட்ட கேள்வி கேட்குறதுக்கு அதிகமாக இருக்குது, ரொம்ப ஆர்வம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் என்ன போயிட்டுருக்குங்கிற ஆர்வம் வந்து கொஞ்சம் கூட கம்மி ஆகலை. நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா உங்ககிட்ட பேச வர விஷயங்களை வந்து அடிக்கிட்டே போகிறாங்க. இங்கே தெரியுதுங்களா, இங்கே புக்ஸ் அடிக்கிட்டே போகிற மாதிரி அந்த விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள், ஏன்னா பேசாமே இருக்கீங்க இல்லையே, சொல்றதுக்கு நிறைய இருக்கே, சொல்றதுக்கு நிறைய இருக்கு, கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. என் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், என் பர்சன் வாழ்க்கையில என்ன போயிட்டு இருக்கு, இந்த மாதிரியான டிஸ்கஷனுக்காக வந்து அவங்க ஏங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எதனால என்ன ஆச்சு, எதனால இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, என்னை வந்து நீ தப்பா நினைச்சிடாத அப்படிங்கறதுல வந்து அவங்க தெளிவா இருக்காங்க. யார் தப்பா நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன், பட் நீ என்னை தப்பா நினைச்சிடாத அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. கம்ப்ளீட் லவ் 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 தான் உங்க பர்சன். பைல் டூ ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான். லவ், ஒரு லவ் மூடு தான் அது உங்க மேல, பர்டிகுலர்லி உங்க மேல அவ்வளோ லவ் இருக்கு பைல் டூ. எஸ், ஏன் இவ்வளோ லவ் இருக்கு? ஏன்னா நீங்க அவங்க வாழ்க்கைய நீங்க சந்தோஷப்படுத்தின மாதிரி வேற யாருமே படுத்தல. அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க வேற யார்ட்டையாவது போய் பயங்கரமா அடி வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம ஒரு ஏமாற்றத்தோட திரும்பி வந்திருக்காங்க. இப்ப மூழ்கின லவ் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த லவ் வந்து அழகா அவங்க வந்து இதை ஃபுல்லும் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணதுக்கு எடுத்ததே அவங்க பர்சன் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த எனர்ஜி பார்க்கும்போது இவ்வளவு லவ் இருந்தும் உங்களை மாதிரி ஒரு பர்சன் கிடைச்சும் அவங்க இன்னும் உங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிஹேவியர் உங்களை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு. இங்க பாருங்க, அவங்க கையில வந்து லவ் இருக்கு, வேற யாராவது இருக்காங்க கூட, அவங்க கிட்ட நிறைய அன்பு காமிக்க பர்சன் இருக்காங்க, பட் அவங்க அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அது ரொம்ப பெர்ஃபெக்டா தான் இருக்கு பாருங்க, ரொம்ப சேஃபா. எஸ், இன்னொரு விஷயம், அந்த பர்சன் அந்த லவ்வையும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. கரெக்டா, உங்க லவ் இங்க மூழ்கிட்டு இருக்கு, அதைத்தான் அவங்க ஏக்கமா பாக்குறாங்க. பட் அந்த லவ் ஏதோ தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, இல்ல அம்மா அப்பா யாரா வேணாலும் இருக்கலாம், இல்ல கரியர், ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க கிரிப்பா புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெர்ஃபெக்டா சேஃபா செக்யூர்டா அவங்க பர்சன் கூட இருக்காங்க. பட் உங்க லவ் வந்து உங்க பர்சன் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, இங்க மூழ்கிட்டு இருக்கு. தெரியுதா? பட் அது அவங்க அதைத்தான் பாக்குறாங்க. ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்க லவ் மேலதான் இருக்கு. கூட இருக்கிற லவ்ல வந்து அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, எதுவுமே கிடையாது. நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னா, நீங்க ஃபினான்ஷியலாவும் ஹெல்ப் பண்ணுவீங்க, லவ்வும் கொடுப்பீங்க, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்து யூனிவர்ஸ் கொடுத்த பிளஸ்ஸிங்னு தான் சொல்லணும். அந்த பிளஸ்ஸிங்கோட வேல்யூ தெரிஞ்ச, அந்த ஐ மீன் அவங்க யூனிவர்ஸ் கொடுத்த பிரபஞ்சம் வந்து இந்த பர்சனுக்கு ஒரு லவ் காமிக்கிறதுக்காக லவ் உங்க மூலியமா லவ் கொடுத்துருக்கு. சரியா? பட் அந்த பர்சன் ஏதோ அதை ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. ஏன்னா மிஸ் பண்ணிட்டாங்களே, இவ்வளவு அழகான லவ் கிடைச்சும் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க அந்த பிளஸ்ஸிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பெரிய கிஃப்ட், அதோட வேல்யூ தெரியாம போயிருச்சு. நீங்க ஃபினான்ஷியலா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய அன்பு காமிச்சிருக்கீங்க. இதுக்கு மேல ஒரு பர்சனுக்கு என்ன வேணும்? அதனாலதான் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உங்களை நினைக்கும் போது அவங்க சந்தோஷப்படுறாங்க. உங்க போட்டோ பார்க்கும்போது, இந்த பிக்சர் பார்த்தா எனக்கு அதுதான் தெரியுது, நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க, உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், மேபி ரீசெண்டா உங்களை பார்த்திருந்திருக்கலாம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். இவ்வளவு அழகானவங்களை வந்து நான் மிஸ் பண்றேனே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். நீங்க மட்டும்தான் அவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறீங்க, லவ் எல்லாமே காமிக்கிறீங்க. அவங்க கூட இருக்கிற பர்சன்ட்ட வந்து ஆக்சுவலா அவங்க எந்த விதமான ஒரு லவ் இல்லை.
சரிங்களா? பட் இதில் பாருங்க, லவ் கையில் வச்சிருக்காங்க. அவங்க ஹார்ட், இதயத்தையே வந்து உங்களுக்காக கம்ப்ளீட் ஹார்ட் வந்து உங்களுக்காக கொடுக்கறதுக்கு மட்டும் வச்சிருக்காங்க. சடனாக ஒரு சர்ப்ரைஸ் வரும், சடனாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு கால் வரும். இப்பயுமே வந்து உங்கள் ஃபோட்டோ பார்க்குறாங்க, நைட் டைமில் உங்கள் ஃபோட்டோ பார்க்குறாங்க. ரெயின்போ பார்க்குறீங்களான்னு பாருங்கள். ரெயின்போ நீங்கள் நேரில் பார்த்தாலும் சரி, பிக்சரில் பார்த்தாலும் சரி, ரெயின்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். ஸோ என் ஹார்ட், கம்ப்ளீட் ஹார்ட் வந்து நான் உனக்காக தான், நான் வேற யார்ட்டையும் ஷேர் பண்ண நான் விரும்பலை. கம்ப்ளீட்டாக நான் என்ன வந்து உனக்காக தான் தர வரேன். அதே மாதிரி நீ தான் என்னை கம்ப்ளீட் பண்ண முடியும், நீ தான் என்னை முழுமையாக்க முடியும். உன்னை தாண்டி என் லைஃப்பை வேற யாருனாலையும் சந்தோஷமா வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சரிங்க, ஒரு 1 or 2 கார்ட்ஸ் எடுத்துடலாம். உங்க பர்சனோட எனர்ஜி பைல் 2. இதுல ஃபுல்லு லவ் தான் எனக்கு அதிகமா தெரியுது. பைல் 2க்கு லவ் ரொம்ப ரொம்ப அதிகம். கடகம், விருச்சகம், மீனம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெசனேட் ஆகும். கன்னி, மகரம், ரிஷபமும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். பாருங்க, குயின் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ், நிறைய கப்ஸ். சரி, இப்போ ஒரு சிம்பிள் விஷயம் சொல்லணும்னா, இன்னும் அவங்களுக்கு ஹோப் இருக்கு, இன்னும் நம்பிக்கை இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க நினைக்கிறது என்னன்னா, பேசாம இருக்கிற நாள் ஆக ஆக அதோட அந்த ஆழம் வந்து அதிகம்தான் ஆகுதே தவிர அவங்க வந்து பயம் இல்லைன்னா நீங்க விட்டுட்டு போயிட மாட்டீங்கிற நம்பிக்கை ரொம்ப அதிகமாவே இருக்கு. சரிங்களா? அந்த பாருங்க, உள்ள ரூட் வந்து அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. ஒரு புது வாழ்க்கை உங்க கூட இருக்கு. நீங்க வருவீங்க, கண்டிப்பா தேடி வருவீங்க. இல்ல நான் போனாலும் என் பர்சன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எங்களுக்கான ஒரு புது வாழ்க்கை இருக்கு. பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட்டை வந்து நான் வேல்யூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவேக்கனிங் தான் இப்ப வந்துகிட்டு இருக்கு. உங்க பர்சனுக்கு ஸ்ட்ராங் அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுல நிறைய உங்க எனர்ஜி பார்க்கும்போது மிஸ்ஸிங் எனர்ஜிலாம் இருந்துச்சு. இன்னும் நீங்க கொஞ்சம் அவங்க தாட்ஸ்ல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சீங்கன்னா இந்நேரம் உங்க பர்சன் வந்து ஆக்ஷனை எடுத்திருந்திருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த மூடுக்கு வந்துட்டாங்க. ஒரு அவேக்கனிங், ஒரு பெரிய பெரிய புரிதல் வந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி. உங்களை பத்தின ஒரு பெரிய புரிதல் வந்திருக்கு. பிரபஞ்சம் அழகா அவங்களுக்கு வந்து கைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இதுல என்னன்னா, உங்க பர்சன் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து வரணும், உங்களோட லவ் வேணும் அவங்களுக்கு. சரிங்களா? அதனால உங்களை விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பா லவ், நீங்க கொடுக்குற லவ் வந்து அவங்க மிஸ் பண்றதுக்குலாம் அவங்க ரெடியா இல்லை. நீ வேணுங்கிறது வந்து அவங்க ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. ஓகே, கிளாரிஃபை 8 of cups. ஓகே, நீங்க 2 பேருமே பாருங்க ட்வின் ஃப்ளேம். இதுவும் ட்வின் ஃப்ளேம்ல நிறைய பேர் இருப்பீங்க. பைல் 2 ட்வின் ஃப்ளேம் அதிகமா தெரியுது. இது வந்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக வந்த ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலி வந்து நீங்க அடுத்த லெவலுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுக்க வந்த ரிலேஷன்ஷிப். 2 பேருமே தனிமையில இருக்கீங்க. நீங்களும் தனிமை, அவங்களும் தனிமை. உங்க பர்சனும் வந்து ரொம்ப நாளா ஒரு சிங்கிளா இருக்கிற பர்சனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபேமிலி அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப அவங்களுக்கு என்னன்னா 8 of cups அப்படின்னு வரும்போது நான் ஏன்னு கேட்கும்போது, அந்த தனிமையில இருந்து மூவ் பண்ணி உங்ககிட்ட வரணும். சரிங்களா? இங்க எங்க மூவ் ஆகி போறாங்களோ உங்களை நோக்கி வர்றாங்க. அதுதான் சிம்பிள். சோ உங்களை நோக்கி வர்றதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்க போறாங்க. எஸ், யூனிவர்ஸ் வந்து பாருங்க, பட்டர்ஃப்ளைலாம் இருக்கு. பட்டர்ஃப்ளை பாக்குறீங்களான்னு பாருங்க. யூனிவர்ஸ் அழகா அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க கவலைப்பட வேணாம். பிரபஞ்சம் வந்து உங்க அழுகையே கேட்கல, நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அது உங்களை வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்குமோ அதுக்கு எல்லாமே வந்து பிரபஞ்சம் வந்து ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ உங்க பர்சன் வந்து இப்ப கரண்ட்ல வந்து பயங்கர லவ் அதிகமாயிட்டே இருக்கு. நிறைய மிஸ் பண்றாங்க. கூட எவ்வளவு பேர் இருந்தாலும் அங்க அவங்க சந்தோஷமா இல்லை. அந்த சந்தோஷம் எல்லாம் நீங்க தான் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஏஞ்சல்கிட்ட வந்து நீங்க 3 கொஸ்டின் கேளுங்க. நான் 3 கொஸ்டின்ல வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் உங்களுக்கு டர்ன் பண்ணி தான் வைப்பேன் கார்டு. சரியா? நீங்க ஏதாவது ஒரு கார்டு சூஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ நான் கார்டை ஷஃபில் பண்றேன். 3 கார்டு வைக்கிறேன். நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேளுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து பாஸ் பண்ணிட்டு ஒரு ஆழமான கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் அதை கேளுங்க. நான் 3 கார்டு வைக்கிறேன். ஸோ 1 2 3. ஸோ டைம் எடுத்துக்கோங்க, இல்லை வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, நான் கார்டு டர்ன் பண்றேன். உங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, வெயிட், எஸ், நோ. ஐ திங்க் உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்களோ அதுக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்டு, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எஸ். தேர்ட் கொஸ்டினுக்கான பதில் நோ.
சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கான யூனிவர்ஸ் இன்னைக்கு கொடுக்குற மெசேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங், டேரோ கிளாஸ் அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.